இந்த உலகத்திலே பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய செயல்தான். இறப்பு என்பதும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒன்றுதான். அதனை கண்டு அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது ஒரு அசுபமான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது ஒரு வருட காலம் வரை மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொன்னா அது எல்லோரையும் சொல்லவில்லை. முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த கர்த்தான்னு சொல்றா இல்லையா, அந்த கொள்ளி வைத்தவர் என்று பிளஸ் அவங்க வயிற்றிலே பிறந்த அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஆண் வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்தான் செல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சார். மலைக்கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டாம் சொன்னா, மலைக்கோவிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது வரும் பொழுதோ ஏதேனும் ஒரு விபத்து உண்டாகி இந்த கர்த்தாவிற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிட்டால் அந்த ஆத்மா நல்லபடியாக சென்று அடைகின்ற அந்த பணியானது தொய்வடைந்து விடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிட்டால் குறிப்பிட்ட காலம் வரை மலை கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கேட்டிருக்கார், குடும்பத்தில் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்து விட்டால் சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார். விரும்பத்தகாத நிகழ்வுன்னு எதை சொல்கிறான்னு சொன்னா, ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால், குடும்பத்துல யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட காலம் வரைனா எது வரைக்கும் சொல்லுவா, தலதேவ சார வரைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் மலைக்கோவிலுக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. நம்ம பொதுவா இந்த நேயருக்கு மட்டுமல்ல, நம்ம பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறப்பு என்று சொன்னால் அது ஏதோ மிகப்பெரிய அசுபமான வார்த்தையை போல் காதுகளை புற்றிக் கொள்கிறோம். ஏன் அந்த இறப்புங்கிற வார்த்தையை சொன்னாதான் என்ன, இந்த உலகத்திலே பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய செயல்தான். இறப்பு என்பதும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒன்றுதான். அதனை கண்டு அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது ஒரு அசுபமான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இறப்பினை கூட ஒரு மங்களகரமான நிகழ்வாகத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. மங்களகரம்னா நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்க போற, நான் அப்படி சொல்ல வரல. இது அனாயாசன மரணம்ங்கிறது எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வரை வாழ்ந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் செவ்வனே செய்து முடித்து விட்டு ஒரு இறந்து போகிறார் என்று சொன்னால் அதற்கு பெயரே எப்படி சொல்லுவான்னா கல்யாண சாவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாம் அமக்கலப்படுத்திடுவா. ஏன்னா வயசானவர், ரொம்ப பெரியவர், நல்லபடியாக தன்னுடைய பேரம்பேத்திகள்லாம் கல்யாணம் பண்ணி கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்தவர்ப்பா, சூப்பரா வாழ்ந்த இந்த உலகத்திற்கே எல்லோருக்கும் தான தர்மங்களை செய்தவர் சொல்லி அவருடைய இறப்பை மிக விமரிசையாக கொண்டாடுவார்கள் தெரியுமா. அப்படி அனாயாசேன மரணம் எப்படி வயது முதிர்ந்த நிலையிலே என்று வரும் பொழுது, ஆக இறப்பு என்கின்ற வார்த்தையை கண்டு அஞ்ச தேவையில்லைங்கிறதுக்காக சொல்றேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது ஒரு வருட காலம் வரை மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொன்னா அது எல்லோரையும் சொல்லவில்லை. முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த கர்த்தான்னு சொல்றா இல்லையா, அந்த கொள்ளி வைத்தவர் என்று பிளஸ் அவங்க வயிற்றிலே பிறந்த அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஆண் வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்தான் செல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சார். எதற்காக என்று சொன்னால், இங்கிருந்து அந்த ஆன்மாவானது, இறந்த அந்த ஆன்மாவானது அந்த பித்ருலோகத்திற்கு சென்று அடைகின்ற வரை அதனை கண்காணிக்க வேண்டியது இவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அது எப்போ பித்ருலோகத்துக்கு அந்த ஆன்மா போகும் சொன்னா சரியாக ஒரு வருடம் கழித்து தான் செல்லுமாம். இங்கிருந்து நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறோம். அவர்கள் இறந்த உடனேயே நம்ம அந்த கர்ம காரியம் என்கின்ற விஷயத்தை செய்வதில்லை. கர்ம காரியம்னா என்ன, அவர்களை இங்கிருந்து வழி அனுப்புகின்ற விடம் தான். அதாவது இங்க இறந்த உடனே என்ன பண்ணுவா, கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சிடுறா அல்லது புதைக்கிறா, ஏதோ ஒண்ணு பண்றா அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி. அப்படி செய்த உடனேயே அவருடைய ஆன்மாவானது இங்கிருந்து நேராக புறப்படுவதில்லை. அந்த ஆன்மா இங்கேதான் இருந்துட்டு இருக்குமா, சுற்றி கொண்டே இருக்கும். தான் இறந்து விட்டோம் என்பதை அது புரிந்து கொள்வதற்கே அதற்கு 15 நாட்கள் குறைந்தபட்சமாக கால அளவு என்பது தேவைப்படுகிறது. அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னா அதிகபட்சமாக அந்த 16வது நாள் அந்த கர்ம காரியம்ங்கிறத வச்சிருப்பா. அன்னைக்குத்தான் அந்த ஆன்மாவானது தயாராகிறது. நம்ம இறந்துட்டோம், நமக்கான இந்த பூத உடல்ங்கிறது இல்லை, அதை எரிச்சிட்டாங்க, அதை புதைச்சிட்டாங்க, அதனால இனிமே நம்மால் அதுக்குள்ள செல்ல முடியாது, நம்ம என்ன பண்ணணும்னா இங்கிருந்து பித்ருலோகத்துக்கு செல்ல வேண்டும் தயாராயிடுது. அதை யாரு பித்ருலோகத்துக்கு அனுப்ப முடியும் சொன்னா அவர்கள் வயிற்றிலே பிறந்த வாரிசுகள், பிள்ளைகள் இருக்கா இல்லையா, அதான் இவர்களுக்குரிய கர்ம காரியத்தை செய்து அவரை மேல் நோக்கி வழியை அனுப்புகிறார்கள். அவரும் கிளம்பிட்டார், அந்த ஆன்மாங்கிறது கிளம்பிடுச்சு. ஆனால் அது எப்பொழுது அங்கே சென்று அடையும்னு சொன்னா
இந்த தலை திவசம்னு பண்றோம் இல்லையா, அந்த ஒரு வருட காலமானது நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது அங்க இருக்கக்கூடிய, அதாவது வானுலகத்தை பொறுத்தவரை இது ஒரு நாள் தான். அதான் நம்ம பார்த்திருக்கோம், அடிக்கடி பார்க்கிறோம். தேவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு நாள் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். இந்த கால அளவினை எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, இங்கிருந்து செவ்வாய்க்கு ஒரு ராக்கெட் விட்டாங்க தெரியுமா, மங்கள்யான் அப்படிங்கிறத விட்டா, சந்திரயான்லாம் கூட விட்டுருப்பா. அது விட்ட உடனே மறுநாளேவா அது போய் செவ்வாய் கிரகத்தை போய் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட இங்க இருந்து அது பிரயாணம் பண்றதுக்கு 1.5 வருட காலமானது எடுத்துக்கொண்டது இந்த மங்கள்யான் அங்க போறதுக்கு. 1.5 வருஷ காலம் எடுத்துக்குதுன்னா ஒரு ராக்கெட்டுக்கே அவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆன்மாவானது இங்கிருந்து அங்க சென்றடைவதற்கு ஒரு வருட காலம் என்பது தேவைப்படுகிறது. இந்த ஒரு வருட காலமுமே இந்த வாரிசுகள் இங்கிருந்து அனுப்பிச்சிட்டா இல்லையா, இவர்கள் அந்த ஆன்மாவினுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அது நல்லபடியா போய் சேரணும், நல்லபடியா போய் சேரணுங்கிற பிரார்த்தனையை தினந்தோறும் வைத்துக் கொள்ள வேண்டுமா, அதற்குரிய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமாம் இங்கிருந்துன்னு சொல்றார். எப்படி தெரியுமா, இங்கிருந்து இந்த மங்கள்யான்ங்கிற ராக்கெட்டை விட்டாங்க இல்லையா, அந்த விஞ்ஞானிகள் ராக்கெட் தான் இங்கிருந்து கிளம்பிடுச்சு, அது தன்னால போய் சேர்ந்துடும், மறுநாள் போய் தூங்க போயிட்டாலா இல்ல வேற வேலைக்கு போயிட்டாலா, இல்ல தினந்தோறும் அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு, அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பா தெரியுமா, அது கரெக்டா போயிட்டு இருக்குதா, இல்ல எங்கேயாவது டைரக்ஷன் மாறுதா, டைரக்ஷன் மாறும்போது என்ன பண்ணுவா, இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்றதுக்கு அதற்குரிய சமிக்கைகளை கொடுப்பார்கள், ஆப்ரேட் பண்ணுவா, அது கரெக்டா மறுபடியும் தன்னுடைய டிராக்குக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அது சென்று சேருகின்ற வரை இவருடைய சிந்தனையானது அங்கேயே இருக்கிறது அல்லவா. அது போலத்தான் நம்முடைய பித்ருக்களும் நாம் அந்த கர்ம காரியத்தை செய்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த வாரிசுகள் தான் அதற்கு உரிமையானவர்கள். அந்த ஆன்மா நல்லபடியாக சென்று சேரும் வரை இவர்களுடைய சிந்தனையானது, இவருடைய பூஜையானது வேறெங்கும் செல்லக்கூடாது, இவர்கள் அதையே கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதால் தான் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டாம் சொன்னார். இது போக மலைக்கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டாம் சொன்னா, மலைக்கோவிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது வரும் பொழுதோ ஏதேனும் ஒரு விபத்து உண்டாகி இந்த கர்த்தாவிற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துவிட்டால் அந்த ஆத்மா நல்லபடியாக சென்று அடைகின்ற அந்த பணியானது தொய்வடைந்து விடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் ஒரு மலையே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி மலை ஏறும் பொழுது இவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் அந்த கர்மாவானது பூர்த்தி அடையாது. அந்த கர்மா எப்பொழுது பூர்த்தி அடையும் சொன்னா, ஒரு வருட காலம் முடிந்தால் மட்டும்தான். இந்த தலதேவசோங்கிறத பண்ணி முடிக்கிறா இல்லையா, அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவானது பித்ருலோகத்திற்குள்ளே நுழைகிறது, சென்று அடைகிறது அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சிருக்கா. அதனாலதான் இந்த ஒரு வருட காலம் வரை, அந்த தலை திவசம் முடிகின்ற வரை மலைக்கோவிலுக்கு இந்த கர்த்தாவானவர் எவர் ஒருவர் கொல்லி வைத்தாரோ மற்றும் வயிற்றில் பிறந்த அந்த ஆண் வாரிசுகள் யாரும் மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி வைத்தார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.